இஸ்ரேலின் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் தீவிரமடைய தொடங்கி இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கின்ற பொழுதே அமெரிக்கா ஈரானை எச்சரிக்கிறது. அமெரிக்காவை ரஷ்யா எச்சரிக்கிறது. ரஷ்யா எச்சரிக்கை செய்வதோடு வடகொரியாவும் எங்களோடு இணையும் என்று சொல்லுகிறது. ஒரு விதமான போர் பதட்டத்தை இன்னொரு உலக போர் சுடுமோ அப்படிங்கிற அளவிற்கு இது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இதுவரை இஸ்ரேலின் தாக்குதலில் பாலஸ்தீன மக்கள் அவதியுற்றார்கள். பாலஸ்தீன குழந்தைகள் காசா பெருமளவு சேதப்படுத்தப்பட்டது. இம்முறை ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் இஸ்ரேல் திணறிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் வீதிகளில் இறங்கி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் வீடியோக்கள் வெளியாகின்றன. அவருடைய அயன் டூம் அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. இது எதை நோக்கி செல்லும்? ஈரானின் திட்டம் என்ன? அமெரிக்க அதிபர் என்ன செய்ய போகிறார்? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இதில் எழுகின்றன. இன்னொரு உலக போருக்கு இது வித்திடுகிறதா என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு சர்வதேச அரசியலை தொடர்ந்து உற்று நோக்கி வரக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ இந்த விவகாரத்துல நம்ம நேற்று இரவிலிருந்து சோசியல் மீடியால சில காணொலியில பார்த்தேன். பாலஸ்தீனத்தை தாண்டி அந்த ஈரானினுடைய ஏவுகணைகள் செல்கின்றன. பாலஸ்தீன மக்கள் அதை கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்ற போது ஒரு பக்கம் பயமா இருக்குது. ஏன்னா பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் அடிபட்ட போது நாம கண்ணீர் விட்டோம். இப்போ இஸ்ரேலிலும் குழந்தைகள் உணவுக்காக அழைகின்ற பொழுது நமக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இது தவிர்க்க முடியாத போராக மாறி நிற்கிறது. இஸ்ரேல் தான் இருக்கிறதுலே பெரிய பவர்ஃபுல் நாடு அப்படின்னு இப்போ உலக அளவில் நம்பப்பட்டு வந்த நிலையில, அதுவும் அமெரிக்காவுடைய ஆதரவு, ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆதரவு எல்லாம் இருக்கின்ற பொழுது ஈரானினுடைய இந்த தாக்குதலை உள்ளபடியே இஸ்ரேல் எதிர்பார்த்துச்சா அல்லது நிலை குலைந்துதான் போயிருக்குதா? ஈரானின் தாக்குதலை எப்படி பாக்குறீங்க? அதாவது பில்டப் பாதி பீலா பாதி தான் இஸ்ரேல். இஸ்ரேல் பவர்ஃபுல்லான நாடான்னு கேட்டா அதையும் ஒத்துக்கலாம், பவர்ஃபுல் தான். ஆனா வீக்கான நாடான்னா அது இப்ப தெரிஞ்சு போச்சு வீக்கான நாடு தான் அப்படின்னு. அப்ப பாதி பில்டப்பும் பாதி இதுவும் போயிட்டு இருக்கு. இப்ப இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வரலாறை பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியா புரியும் ஏன் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது என்னன்றத. இஸ்ரேல் ஜெர்மனால் யூதர்கள் துரத்து விடப்பட்ட காலகட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜம்ப் அடிச்சு போனது அமெரிக்காவுக்கும் பிரான்ஸுக்கும் தான். பிரான்ஸோடைய மன்னரே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்ததாக வரலாறு சொல்லுது. ஏன்னா அவர்களுக்கே ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் அமெரிக்காவுடைய அட்மினிஸ்ட்ரேஷனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூஸ் கையில் தான் இருக்கு அப்படின்றது உலகம் அறிந்த உண்மையாக இருக்கிறது. எனவே யார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் இவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இல்லைன்னா அவர்களை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார். ட்ரம்புக்கெல்லாம் காதில் சுட்டாங்க பாருங்க, அது காதில் சுட்டதால ஒட்டுல சுட்டது கொஞ்சம் அசைஞ்சதுனால ஓரத்துல பட்டு போயிடுச்சு. ஸோ ஏற்கனவே அதிபராக இருந்தவரும் ஏற்கனவே அடுத்த அதிபராக போறவரையே சுடுறாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு வீக்கா இருக்குன்னு பாருங்க அந்த நாடு. அந்த நாட்டுடைய உளவுத்துறை அப்படின்னா இல்லை, அந்த நாடு உளவுத்துறை வலுவானது. அப்புறம் எப்படி பண்றாங்கன்னா அப்ப அவர்களுக்கே இதுல உள்குத்து இருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் நமக்கு அமெரிக்க தேர்தலின் போது அவருடைய பிஏட்டே கேட்டோம், ட்ரம்ப் அவர்களுடைய பிஏட்டே கேட்டோம். அது நம்மளுடைய சேனல்ல வந்துடும். பாட் மார்காயஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சார பீரங்கி என்று அழைக்கக்கூடிய பாட் மார்காயஸ்டே நம்ம இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்கோம். அப்பயே நம்ம கேட்டோம், ஒண்ணு நீங்க வீக்கா இருக்கணும் இல்ல திட்டம் போட்டு கொள்ளணும், இதுல எது உண்மை அப்படிங்கும்போது இல்ல அது விசாரிக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப ட்ரம்ப்புக்கே அந்த நிலைமை அப்படின்னா அவரை இஸ்ரேலை மீறி எதுவுமே செய்ய முடியாது. இஸ்ரேல் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல இருக்கு, ஆனா அமெரிக்காவே யூதர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. இதுதான் ஒன் லைன்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட சேர்ந்து பல கண்டுபிடிப்புகளை ஏன்னா ராணுவ தளவாடங்களை கண்டுபிடிப்பதில், ஆயுதங்களை கண்டுபிடிப்பதில் 2 பேரும் டையை போட்டிருக்காங்க. பிரான்ஸ் இப்ப நம்ம ரஃபேல் விமானம் வாங்கினோம் பாருங்க இந்தியாவுக்கு, அது யார் யார் பார்ட்னர் அப்படின்னா டசால்ட்னு ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி, 2 பேர் யார் அப்படின்னா இஸ்ரேல் கம்பெனி ஒன்று, பிரான்ஸும் சேர்ந்து கூட்டு தயாரிப்பு தான் இந்த விமானம். சரிங்களா? அப்ப நம்ம வாங்கியிருக்கிறது. ஸோ அப்போ ரஃபேல். ஸோ ரஃபேல் கம்பெனின்றது வேற, டசால்ட் கம்பெனி, 2 கூட்டு தயாரிப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது உலகம் முழுவதும் சக்தி வாய்ந்த லாபியில ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இஸ்ரேல் மக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் தொட்டோம் அப்படின்னா அமெரிக்கா உடனே வரும். ஆனா இஸ்ரேல ஆகாத நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்று பூர்வமா சரி, இன்னைக்கு சரி, என்னைக்கும் இனி வருங்காலத்திலையும் ஏன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா, கொரியா, அதே மாதிரி ரஷ்யா. சரியா? இப்ப நாமளும் அதற்கு எதிராகத்தான் இருந்தோம். இப்ப சூழ்நிலை மாறிடுச்சு, அதை விட்டுலாம். ஸோ இப்ப இப்படி இருக்கும்போது என்ன பண்றான்னா
முதல்ல வந்து ஒரு நாடு வந்து இப்ப சமீப காலத்து புதிய போர் முறை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கப்பல் படை அந்த காலத்துல யானை, குதிரை எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் செத்து போச்சு. இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, தரைப்படை சண்டை துப்பாக்கியை தூக்கிட்டு ஓடுவான் முன்னாடி பார்த்திருப்பீங்க. 2ஆம் ம். உலகப் போர்ல. ஆமா, ஆமா. முதல் உலகப் போர். அது போய் நேருக்கு நேரா துப்பாக்கியில சுடுவான், பீரங்கில சுடுவான், அதுல சுடுவான், இதுல சுடுவான். இதுவும் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து யாருமே எங்கேயுமே அசையாம கண்ட்ரோல் ரூம்லயே உட்கார்ந்துட்டு 2000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் இருக்க நாட்டுல இருக்கக்கூடிய முக்கிய இடங்களை தாக்க முடியும். இதை சிம்பிளா ம், நம்ம வியூவர்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப போன்ல கூகுள் மேப் போடுறீங்க, சரியா? ம், போட்ட ம். உடனே என்ன ஆகுது? சாதாரண போன், செல்போன் 5000 ரூபாய்க்கு வாங்குற போனா இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட்ல 1000 அதான். ரூபாய்க்கு வாங்கிட்டு போன போனா அது இருந்தாலும் சரி, தெளிவா கூகுள் ரூட்ட மேப் காட்டுது. ரூட் இப்ப வலசரவாக்கம், அதுல வந்து செந்திலோட அவங்க தமிழ் கேபி ஆபீஸ். ஆபீஸ் அப்படின்னா அப்படின்னு டைப் பண்ண உடனே என்ன ஆகுது? ஒரு ரெட் கலர்ல ஒண்ணு வந்து உட்காருது, ஒரு ம், மேப்போடைய லொகேஷன். அந்த ம். லொகேஷன் நோக்கி நம்ம வண்டியை நகர்த்தினோம்னா இந்த மேப்ல இந்த வண்டியை நகர்ந்துட்டே போய் அந்த இடம் வரைக்கும் போகுது இல்ல? எஸ். கரெக்டா அங்க போன உடனே யுவர் லொகேஷன் ரீச்னு வருது இல்ல? ஒரு 5000 ரூபாய் போனுக்கே இது வருது. வருதா? இதே தான் ராக்கெட் டெக்னாலஜி, சரியா? ம், இஸ்ரேல்ல இந்த இடம் டெல் அவீவ் பென் குரியன் ஏர்போர்ட் அப்படின்னு அந்த சிஸ்டத்துல மார்க் பண்ணி இந்த இடத்த நீ தாக்குறன்னு அது படத்தோட தெரியும் மேப்ல. ஓகே. பட்டனை தட்டி விட்டா இது நேரா போய் நேரா அங்க பென் குரியன் ஏர்போர்ட்ல. ஏன்னா ஃபேஸ் அடிக்கும். 1ல விழுகணுமா, ஃபேஸ் 2ல விழுகணுமா, டவர்ல போய் விழுகணுமா, இல்ல ரன்வேல விழுகணுமான்றத ஈரான்ல உட்கார்ந்து இதை ம். செய்ய முடியும். இது அமெரிக்காவும் செய்ய முடியும், ரஷ்யாவும் செய்ய முடியும், இந்தியாவும் செய்ய முடியும், சைனாவும் செய்ய முடியும். இப்படிதான் இப்ப போர். இப்ப நேரா போகவில்லை. இப்ப ஓகே. ஃபாட்டா அப்படின்ற இப்ப அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்ப இந்த போர்ல அடுத்த ம், கட்டத்துக்கு போனீங்க ம். அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அதுக்கப்புறம் வந்து விமானத்துல போய் அதுல இருந்து குண்டை போடுறது ஒரு நாட்டுல. அந்த ஆமா. விமானம் ராடார்ல இருந்து தப்பிக்கிறது. இது ஒரு டெக்னாலஜி, ம், சரியா? போகும். ஆனா ராடார்ல இந்த விமானம் தெரியாது. ம். அப்படி தெரிஞ்சு விரட்டினா கூட இது பல்வேறு ரூபங்கள்ல பல்டி அடிச்சு அந்த எல்லையை தாண்டி வந்துரும். கபடி மாதிரின்னு ஓகே, வச்சுங்களேன். ஓகே. கபடி மாதிரி போறோம், விளையாடுறோம், காலை பிடிச்சிட்டானா உதறி விட்டு ஓடி வந்து எல்லையை தாண்டிட்டானா ஓகே. அவன் வந்து அவன் அவுட். ஆமா. இதுதான் விமானப்படையோட தாக்குதல், சிம்பிளா சொன்னேன். சோ இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் என்ன பண்றான்னா அயன் டோம்னு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறான். அந்த அயன் டோம் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வான் எல்லைக்குள்ள எத்தனை ம், கிலோமீட்டரா இருந்தாலும் சரி, அந்த வான் ம், எல்லைக்குள்ள ம், எந்த விமானம் வந்தாலோ, எந்த ம், ராக்கெட் வந்தாலோ, எந்த ம், ஏவுகணைகள் வந்தாலோ, ம், அத வந்து என்ன பண்ணும்னா, ஒரு அமைப்பு இருக்கும். அதான் இந்த அயன் ம், டோம் என்கிற அமைப்பு என்ன பண்ணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன். நம்ம வான் எல்லை இப்படி வட்டமா போடுறோம். அந்த ம். நாட்டோட எல்லையை ஒரு கோட போட்டு, அதுல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் மேல. ம். ஏன்னா, அந்த ஓகே, 50 கிலோமீட்டர் எது உள்ள வந்தாலும் இது கண்டுபிடிச்சிரும். ஓகே. கண்டுபிடிச்சு அடுத்த ம். நொடி வந்து என்ன பண்ணும்னா, அது அதோட அட்டாச் ஆயிருக்கிற ஏவுகணையில ஏவி விட்டுரும். ஓகே, இதுதான் எண்டோம். ஓகே. செர்ச் பண்ணும். நம்ம எல்லைக்குள்ள ஒண்ணு வருது. இன்னும் ஒரு 40 செகண்ட், 50 செகண்ட்ல அது விழுக போகுது அப்படின்னா, இல்ல 1 நிமிஷத்துல விழுக போகுதுன்னா, இது வந்து அதுக்கு 30 செகண்டுக்கு முன்னாடி அத போய் அடிச்சு வானத்திலேயே செயலிழக்க வச்சு வெடிக்க வச்சுரும். ஓகே. இந்த டெக்னாலஜிய கண்டுபிடிச்சது இது வந்து எல்லா நாட்டிலயும் வேற வேற ரூபத்துல இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல வந்து ரஷ்யால வாங்குன சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கலேன். அதுக்குள்ள போனா ரொம்ப டீப்பா போகும். சோ, இப்ப இந்த அயன் டோம் இவங்க கண்டுபிடிச்சது. இவன் என்ன பண்ணிட்டான்னா, தன்னுடைய நாட்டுக்கு முதல்ல ஒட்டமா பாதுகாப்பு போட்டான். யார் உள்ள வந்து ஓகே, அடிச்சாலும் உள்ளுக்குள்ள குண்டு விழுகாது. ஓகே. அதுக்கப்புறமா இவன் போய் இன்னொரு நாட்டுல அடிப்பான். ம், அதுதான் போர். இவன் போய் ஈரான்ல அடிப்பான். ஈரான்காரன் அடிப்பான். அந்த 2 விமானப்படைக்கும் ஏவுகணைக்கும் சண்டை வரும். அதுல இவன் 10 விமானத்துல ஒரு 2, 3 விமானம் போனா கூட 7 விமானம் அங்க குண்டுகளை போட்டு குண்டு மலையை பொழிஞ்சு அந்த நாட்டை நாசமாக்கிட்டு திரும்பி வந்துரும். ம். இப்படிதான் நம்பிக்கையில இருக்கான். அது ஃபுல்லா அமெரிக்க விமானங்கள், ஓகே. நவீன விமானம். சோ சரி. இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா 3 மாசத்துக்கு முன்பு என்ன ம். ஈரானுடைய தளபதியை கொன்னுட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் காசால இருந்து அந்த தளபதியோட ஃபியூனரலுக்கு ரொம்ப வராங்க. துல்லியமா அவரு போன இடத்துல அவர துல்லியமா அவர் இருந்த இடத்த ஆமா, அடையாளப்படுத்தி சாவு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு அடிச்சாங்க. வரவர ஆமா. ஏன்னா தங்கி இருந்த அந்த ரூமோட தூக்கிட்டாங்க, கதவோட. ஆம். அந்த ரூம் ஆமா. மட்டும் தான் சேதமா இருக்கு. அவர் செத்துட்டாரு. அந்த பில்டிங் ஒண்ணும் ம், ஆகல. ம், அப்ப உளவாளிகள் மூலமா தான் இவர்கள் செயல்படுகிறார்கள்ன்றது அப்பதான் ஈரானுக்கு தெரியுது. ஈரானுக்கு ம். உள்ளுக்குள்ளே உளவாளிகளை வைத்துக் கொண்டு, ஏன்னா இவர் எந்த ரூம்ல தங்கியிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? ரொம்ப யாருக்கு க்ளோஸ் தெரியும்? அசோசியேட், கூடயே இருக்கவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அதிகாரி யாருன்னு சொல்லி ஒரு சிட்டி கமிஷனரை தூக்குனாங்க. மிகப்பெரிய ஒரு ஆள அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் விசாரணை தொடர்ந்தது. அப்புறம் உளவாளிகளை கட் பண்ணி வைக்கணும்ன்ட்டு அதெல்லாம் மாத்திட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. பதில் தாக்குதல் இஸ்ரேல் மேல. சரியா? ம், இஸ்ரேல் மேல ம், நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா,
100 குண்டுல 97 குண்டு உள்ள போய் விழுகல, எல்லாத்தையும் அயன் டோம் தடுத்துருச்சு. ஓகே. அப்ப பலாயிரம் கோடி லாஸ். நம்ம நினைச்சதை அவனை போய் அடிக்கவும் முடியல. அவன் நம்மளை அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம குண்டை அனுப்புறோம், எல்லாத்தையும் வானத்திலேயே செயலில் வைக்கிறான்னு 3 மாதங்கள்ல தீவிர ரிசர்ச் பண்ணி அயன் டாமை பொழக்கிறது எப்படின்ற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க. 3 மாதத்துல? 3 மாதத்துல. அதே ஃபாட்டா ரக ஏவுகணையை தான் ஏற்கனவே போய் உள்ளே விழுகல. அதே ஃபாட்டா ரக ஏவுகணைகள் தான் இப்ப தாக்குதல் நடத்தி அடிச்சு நாசக்காடா ஆகியிருக்கு இஸ்ரேல். அப்ப இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இந்த முறை 100க்கு 97 உள்ள போய் விழுகுது. 3 தான் தடுக்க முடிஞ்சிருக்கு அவனால. அயன் டோம் பிசினஸே காலி பண்ணிட்டாங்க. அயன் டோம்ன்றது அதை கண்டுபிடிச்சிருக்கணும் ஊர்லாம் பரப்பி சின்ன சின்ன நாடுகள்ட்ட வித்துருவாங்க. இந்தியா போன்ற நாடுகள்ட்ட வித்துருவாங்க. பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துருவான். ஆனா அந்த பிசினஸும் போச்சு. இப்போ அயன் டோமும் வளர்ந்து போச்சு. இஸ்ரேலுக்குள்ளே அடி விழுந்துச்சு. அப்ப இவன் என்னன்னா, நமக்கு பாதுகாப்பு முதல்ல போட்டா நம்ம தான் தாக்குவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன அயன் டோமை குழப்பி விட்ட உடனே அவனோட எல்லா சக்தியும் வீணாயி நாசக்காடாயி அவன் எதிர்பாராத தாக்குதல் அவன் மக்கள் மீது நடந்திருக்கு. இதுவரைக்கும் 1947, 49, 50ல நடந்த சண்டையில இஸ்ரேல் தான் ஜெயிச்சிருக்கான். கோலன் ஹைட்ஸை கேப்சர் பண்ணி வச்சிருக்கான் அந்த காலகட்டத்துல. அது இன்னும் மீட்க முடியல. ஏன்னா இன்னும் அண்டை நாடுகளான ஜோர்டான், அதுக்கப்புறம் சிரியா போன்ற நாடுகள்ல எல்லாம் இவன் சண்டை போட்டு இவன் தான் ஜெயிச்சிருக்கான். பல நாட்டோட எல்லைகளை கேப்சர் பண்ணி வச்சிருக்கான் உள்ள பூந்து. ஆனா இதுதான் முதல் முறையாக அவர்கள் நாடு ஒன்று இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவானதுக்கு பிறகு மரண அடி ஈரான்கிட்ட வாங்கியிருக்கான். இவன் 2 விஷயத்தை எதிர்பார்க்கல. ஒண்ணு அமெரிக்கா நமக்கு பேக்கப் எல்லாம் அடிக்கும் ஒண்ணு. 2வது நம்ம அடிக்கிற ஆயுதத்தை அளவுக்கு அவன்கிட்ட கிடையாது, பதில் சொல்ல முடியாது, ஒளிஞ்சு போயிடுவான்னு நினைக்கும் போது மரண அடி அடித்துட்டு இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப அமெரிக்கா அடுத்து அவனோட தத்து குழந்தை தானே இது. அப்ப அவன் பின்னாடி வருவான்னு பார்க்கும்போது 6-7 நாட்களாக எந்த நாடுமே வாய் திறக்கல. எல்லாம் என்ன நினைச்சாங்க, இஸ்ரேல் ஈரான் தனித்து விடப்பட்டு விட்டது, ரஷ்யா அவருடைய நட்பு நாடு வாய் திறக்கல, சைனா நட்பு நாடு வாய் திறக்கல, யாருமே வாய் திறக்கல. இப்ப தனித்து விட்ட அடுத்த என்ன பண்றான் அமெரிக்கா, யாருமே வாய் திறக்கல, யாரும் வரமாட்டாங்க போல. என்னன்னு கமேனியை கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. கொன்று விட்டு இவர்களுடைய ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அவன் இஸ்ரேல்ல தான் இருக்கான். அவனை பிரதமராக, ஈரான் பிரதமராக ஆக்குவதற்கு அவன் முன்னாள் அதிபரான ஷானா மன்னர் ஷாஹின் ஷான் மன்னனுக்கெல்லாம் மாமன்னர் அவர்கள் ஆட்சி நடந்தது இல்லையா, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கைக்கூலிய. யார கொண்டுட்டு நம்ம ஈரானுடைய தற்போதைய அதிபர் கமேனிய ஆமா கொன்று விட்டு இவர்களுக்கு இஸ்ரேலுக்கும் ஆதரவான ஒரு நபரை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த நபர் போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி இறைவனின் கோவில் என்று இஸ்ரேலியெல்லாம் அழைக்கப்படும் சுவர்னு ஒண்ணு இருக்கும், தெரியுமா? பாத்துருவீங்க, முட்டிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய இறைவனின் சுவர், ரைட், கோவிலோட சுவர். அங்க கொண்டு போய் யாரு இந்த பார்ட்டி முஸ்லீம், அங்க போய் ஒரு சின்ன யூத தொப்பியை போட்டு செவுத்துல முட்டை விட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அது இருக்கு. நம்ம இப்ப வெளியிட முடியாது, வெளியிட்டோம்னா அடிச்சுட்டாங்க நமக்கு. சோ அந்த நபரை இப்ப ஆக்குறதுக்கு பிளான் பண்ணாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் வாய விட்டாப்ல முந்தா நாள். நாங்களும் இறங்குவோம்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, ரஷ்யா அறிக்கை, நீ இறங்குனா அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒரு ஆள் எனக்கு வேண்டிய ஆள், என்னோட கூட்டாளி. ஆனா 2 நாடு சண்டை போடும் போது நாங்க விட்டுட்டோம். ஒண்ணு உன் கூட்டாளி, அவங்க 2 பேரும் சண்டை போடட்டும், எவன் ஜெயிக்கிறான்னு ஜெயிக்கட்டும். ஆனா நீ உள்ள வந்தன்னா நாங்களும் அப்படின்னு 2 நாட்களாக அமெரிக்கா பேக் அடிச்சு அப்படியே வாய பூத்திட்டு இருக்கான். இதுக்கு இடையில ஈரான் ஏறி அடிச்சு ஃபாட்டா 1 மட்டும் இல்லாம என்ன, இப்ப அடுத்த சிஜில்னு ஒரு ஏவுகணை, இது பயங்கரமானது. ஃபட்டாவை விட ஒரு 5 மடங்கு சக்தி வாய்ந்தது, 5 மடங்கு மருந்து ஆயுதம் வெடிமருந்தை ஏற்றி கொண்டு போகக்கூடிய இது இன்னைக்கு தெற்கு இஸ்ரேல்ல மண்டைய பிளந்திருக்காங்க போட்டு. புரியுதா? அதனால இப்ப இஸ்ரேல் செய்வதறியா திகைத்திருக்குது, அமெரிக்காவும் உள்ள இறங்க முடியல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இப்ப செய்தியில பார்க்கும்போது ஹீட் வேவ்ஸ், அந்த நீங்க சொன்ன அயன் டோமை ஹீட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலம் அயன் டோமை ஏமாற்றி ஏவுகணைகள் போகுது அப்படின்னாங்க.
அது எப்படி அது அந்த ஹீட் வேவ்ஸ் எப்படி அந்த அந்த டெக்னாலஜி செயல்பாடு வந்து என்னன்னா, அது ஹீட் வேவ்ன்றது மட்டும் இல்லாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாமே சிஸ்டம் தானே. நீங்க எத வேணாலும் ம், இப்ப முந்தா நாள் கூட வேற ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருப்பாப்ல எலான் மஸ்க். ம். எத வேணாலும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ரிலேட்டட் எத வேணாலும் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு. எஸ். ஒருத்தன் வந்து கேட்டிருக்காங்க, இந்தியால உள்ள எல்லாமே அந்த இது இருக்கு பாருங்க, வாக்களிக்கும் இயந்திரம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண இவிஎம். முடியாதுன்னு ஆமா. சொல்லி இவிஎம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா, யோ போங்கய்யா. எத வேணாலும் ஹேக் பண்ணலாம் அந்த உலகத்துலன்னு அசால்ட்டா சொல்லியிருக்காரு. அவர் வேற விஷயத்துக்கு எஸ். சொன்னாரு. எஸ். அததான் நம்ம இங்க பொருத்தி பார்க்கணும். ம், ம். இப்ப வந்து என்னன்னா, அயன் டோம் டெக்னாலஜி வந்து ஒண்ணு வந்து மேல வர்றத கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடித்து அடுத்த செகண்ட் சமிக்கை வந்து ஓகே. அந்த ராக்கெட் ஏவுறதுக்கான இதுல குடுக்க வேண்டியது. உடனே அடுத்த 3வது செகண்ட் ராக்கெட் பறந்துரும். கிளம்பிரும். ம், ம். கிளம்பி எதிரி நாட்டுல இருந்து வர்றத வானத்துல அழிச்சிரும். இங்க அதுவே அதை மிஸ் ஏன் ஹேக் ஆயிடுச்சு. பண்ண முடியாது அப்படின்னா, இப்ப இவங்க ஹேக் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவன் ம். நாட்டு அயன் டோமால சமிக்கை குடுத்து கிளம்புன 2 ராக்கெட்ட அவங்களுக்குள்ளேயே மோத விட்டாங்க. ஓ! இதை இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ்ல, தெலுங்குல, கன்னடத்துல ஏன்னா ம். விட்டாலாச்சாரியார்னு ஒரு டைரக்டர் இருந்தாரு. ஆமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன ஆமா. வயசுல மந்திரவாதி அதெல்லாம் படம் சின்ன வயசுக்கு மந்திரவாதி முன்னாடியே படமா இருக்கும். எடுப்பாரு. படமா எடுப்பார். 2 பேய் ம். ஒருத்தன் சாத்தான ஏவி விடுவான். இன்னொருத்தன் ஏவி விடுவான். 2ம் போய் ஆமா, 2 சாத்தானும் மோதிக்கிரும். அவன் விடுற சாத்தானே அவனோட மோதிக்கிரும். ஆமா. அதுக்கப்புறம் அது திரும்பி போய் எவன் ஏவி விடுறானோ அவன போய் இது பண்ணும். இதெல்லாம் அந்த எஸ். காலத்திலேயே நம்ம இந்திய சினிமாலயே வந்துருச்சு. ம், இது ம், ம், இப்ப இதே டெக்னாலஜி எது நம்ம வந்து இவர் இருக்காரே அந்த டைரக்டர் சொன்னேன்ல, ம். பேய் படம் எடுக்கிற டைரக்டர். எஸ், எஸ். விட்டலாச்சாரியா படம். அவர் ஆமா. அததான் இப்ப ஈரான் பயன்படுத்தியிருக்கு. எப்படின்னா, ஓகே. அவனோட ஏவுகணையோடயே மோதி அழிக்க விட்டுருக்கு. ம். ஏமாத்தி. சமிக்கைகளை மாற்றி குடுத்து, ஓ! ஒண்ணு அடிக்க கிளம்புதுன்னா, இன்னொன்னு அடிக்க கிளம்பும்ல இன்னொரு ஏவுகணைய. அந்த ஆமா, 2யும் மோத ஆமா. வச்சு, அவர்களுக்கு பேரழிவை ஓகே, ஏற்படுத்தினால, இது என்ன டெக்னாலஜி யாருக்கு தெரியல? இஸ்ரேலுக்கு தெரியல. ஓகே. ஏன்னா, ஒரு குண்டு கூட விழுகாதது. 3 மாசத்துக்கு முன்னாடி ம். 100 குண்டு போடுறான் ஈரான்ல இருந்து 97 தடுத்துடுறாய்ங்க. ஓகே. 97 பாலிஸ்டிக் மிசைலையே தடுக்கிறான். 1, 2 ம், ம், பாலிஸ்டிக் ம். மிசைல் தான் உள்ள போய் விழுந்துச்சு. இந்த டைம் 97 உள்ள விழுகுது. 3 தான் தடுக்க முடிஞ்சிருக்கு. ஓகே. சோ, டோட்டலா கொலாப்ஸ் ஆயி, சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயி போயிருக்கு இஸ்ரேல்ல. இப்ப அமெரிக்கா உள்ள வந்து சப்போர்ட் பண்ணாதான், இஸ்ரேல் தப்பிக்கவே முடியும். ம், ம். இப்ப 2 ஓகே. நாள்ல என்ன ஆட்டைக்கு வருவாய்ங்க அப்படின்னா, இப்ப ட்ரம்ப் நீங்க வேணா பாருங்க. வரதுக்கு வாய்ப்பு ம், இருக்கு. ம். எப்படின்னா, இஸ்ரேல் அவர் கண்டிப்பாரு. இன்னைக்கோ சரி. நாளைக்கோ. ஓகே. போரை நிறுத்தி விடுங்க. மனித ம், உயிர்கள் போகுது. அப்படின்னோனே இஸ்ரேல் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்ல ம், நிறுத்துவான். ம். உடனே ஓகே. ஈரானுக்கு அறிக்கை விடுவாரு. ம். அவர் நிறுத்தி விட்டார். நீங்கள் நிறுத்துங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி. அப்புறம் ஓகே. ஈரானும் நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி. ஈரான் அதிபரை கொல்வதற்கு ட்ரை பண்ணாங்க முடியல. அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க முடியல. அணு ஆயுத சோதனை கூடத்துல குண்ட போட்டு எல்லாத்தையும் அழிக்கணும்னு பார்த்தா முடியல. இப்ப அடுத்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. இன்னும் 2 நாள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா ஓகே. அதுக்குள்ள மரண மாத்து வாங்கி இது காலியாயிரும். இஸ்ரேல் வந்து ஆனா, பெரிய அளவுல இவர் இப்பயே மிகப்பெரிய அவமானம். அவர்கள் நிலை பூரா தாக்கப்பட்டிருக்கு. மருத்துவமனையில் அடிச்சிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து இன்றைக்கு வந்து ஃபாட்டா 1 தாண்டி செஜில் வேற ம். இறங்கியிருக்கு. இன்னைக்கு எஸ். ரிசல்ட் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். ஓகே. எவ்வளவு நெ தாக்கப்பட்டிருக்குன்னு. எ ஓகே. நிறைவா எனக்கு ஒரு கேள்வி. ஆனால் வந்து ஈரான் அதிபர் ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றாரு. எந்த இடத்திலும் பின்வாங்க போறதில்ல. போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மிக உறுதியாக இருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்க வந்து எங்களுடைய முழுமையான பலத்தை பயன்படுத்தவில்லை. மிக குறைவான குறிப்பா 30% பலத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஆனா அவரு எந்த இடத்துலயும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகவே இல்லை அப்படிங்கிறது அவர் அது ஏன் எப்படி? போகணும் பேச்சுவார்த்தைக்கு? அடிச்சவன் எவன் முதல்ல? எஸ். இவன் வந்து அடிச்சிருக்கான். நீ ம். பேச்சுவார்த்தைக்கு யாரும் கூப்பிடல. ரஷ்யா கட்டாயம் கூப்பிடாது. அடிக்க விட்டுரும். ஏன்னா இப்ப சரி அடி வாங்கிட்டு இருக்க நேரத்துல தடுக்காது. பட் புரியுதா அங்க அந்த உங்களுக்கு? மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. அந்த வீடியோஸ் நீங்க இல்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் பாவங்க. எந்த நாடா இருந்தாலும் அப்பாவி ம். மக்கள்ன்றவர்கள் பாவம் தான். அவர்கள் என்ன ம். நினைப்பாங்க? நம்ம பாட்டுக்கு இருந்தோம். இவங்க போய் நம்மால் சண்டை இழுத்து விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்னு தான் நினைப்பாங்க. சரியா? எஸ். மக்கள் ஓட இப்ப இப்ப இந்தியால பொறுத்தளவுக்கு ஆட்சியாளர்களுடைய ஆதரவு வந்து இஸ்ரேலுக்கு இருக்கு. ம். ஆனா ஒட்டுமொத்த இந்திய மக்கள் வடக்கன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, சவுத் எடுத்துட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க 90% ஆதரவு யாருக்கு இருக்கு? ஒரு ஈரானுக்கு தான். 80% ஆதரவு ஈரானுக்கு தான் இருக்கு. ஆமா. புரியுதா உங்களுக்கு? எஸ். இதுதான் அங்க உள்ள நிலைமையும். சரிங்களா? இஸ்ரேல்ல நெதன்யாகு 120 நாடாளுமன்ற இடம் அங்க. சரியா? ம். ம். 61 இடங்கள் உள்ளவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஆனா ம். நெதன்யாகு கட்சி லிக்குட் பார்ட்டில இருக்கிற இடங்கள் வந்து வெறும் 32. ஓகே.
மைனாரிட்டி, வெரி மைனாரிட்டி ஆட்சியில இருக்காங்க ம், நெதன்யாகு. ம், ம், புரியுதா ம். உங்களுக்கு? அப்ப ஓகே, 70% 80 வாக்களிச்சவர்களே 70% எதிர்ப்பு. ஓகே, வாக்களிக்காத ஒரு 40% இருக்கான். அப்ப ஓகே, அந்த மக்கள் 90 85% மக்கள் நெதன்யாவுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள்னு ஓகே, அர்த்தம். ஆனா ஆட்சி ஒரு கையில இருக்கும்போது அவர்களை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுன்றனால நெதன்யாகு விட்டு வச்சிருக்காங்க. இப்ப ஓகே, போர் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் நிறுத்தம் வந்ததுன்னா மக்கள் மிகப்பெரிய அளவுல நெதன்யாவுக்கு எதிராக கொதித்தெழுவார்கள். இஸ்ரேல் மக்கள் போராட்டத்தில் இறங்குவார்கள். அதிதீவிர போராட்டம் நடைபெறும். ஓகே. சோ அத நோக்கி தான் நெதன்யாகு இது நகரும்ங்கிறீங்க. அகற்றப்பட்டாலே ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. தீர்வு கிடையாது அப்படிங்கிறீங்க. ஓகே. பாலஸ்தீனியர்கள் நிம்மதியா இருக்க முடியாது. உலகத்துல பலரும் நிம்மதியா இருக்க இஸ்ரேலியர்களும் முடியாது. நிம்மதியா இருக்க முடியாது. ஆமா. அதுக்காக தான் முதல் முறையாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ம். மிடில் ஈஸ்டோட கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இது இஸ்ரேல. இஸ்ரேல் வந்து மிடில் ஈஸ்டோட கேன்சர். அது ம். அகற்றப்பட வேண்டும் அடியோடு அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சோ இத ஓகே. வச்சா நம்ம புரிஞ்சுக்கலாம் அதோட தன்மையை. சரி. சோ என்ன ஆகப் போகுதுன்னு பார்ப்போம். இஸ்ரேலில் அமைதி திரும்புமா? பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்புமா? ஈரானிலும் அமைதி திரும்ப வேண்டும். போர் எந்த வகையில் வந்தாலும் அது வந்து அதில் முதலில் பாதிக்கப்பட போவது குழந்தைகள் தான். அடுத்தது பெண்கள் அப்படிங்கிறது. நேற்று அதை நம்ம பார்த்தோம். காசாவில் உணவின்றி தவித்த பாலஸ்தீன குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்காக நாம் எவ்வளவு வேதனைப்பட்டோமோ, வருத்தப்பட்டோமோ, அதே வருத்தம் உலகம் முழுவதும் எங்கு போரினால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நிச்சயமா நமக்கு யாரு ஏற்படுகிறது. எஸ். அதே பொதுமக்கள் சமயத்துல இந்த பாதிக்கப்பட்டாலும் போரை வந்து மிகுந்த ஆணவத்தோடு கையில் எடுத்தது வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறதையும் நீங்க சொன்ன கருத்து மாற்று கருத்து இல்லை. ஈரான் தொடர்ந்து தன்னுடைய தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டிருக்கிறது. எதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக விரிவாக அயன்டோம்னா என்ன, அந்த போர் எப்படி நடக்குது என்பதை தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக விவரித்தீர்கள் தொடர். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி, வணக்கம். நிறைவு செய்யலாம் சொந்தங்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.